ஒரு முறை விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்திற்கு வசிஷ்டர் வராரு. அப்போ வந்தபொழுது அங்கே உபசரிப்புகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு அவர்கள் இருவருமாக அமர்ந்து அங்கே நிறைய நல்ல விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுறாங்க. இப்போ பேசிட்டு வசிஷ்டர் விடைபெறுகின்ற பொழுது விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கு ஒரு மறக்க முடியாத அன்பளிப்பு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது. அதாவது 1000 ஆண்டுகள் அவர் செய்த அந்த தவத்தினால கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை எல்லாம் வசிஷ்டருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வசிஷ்டருக்கு கொடுக்குறாரு. வசிஷ்டரும் அதை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ அதே போல இன்னொரு சமயத்துல வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு விஸ்வாமித்திரர் எதேச்சியா வராரு. இப்போ வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரை அன்பா உபசரிப்புகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு அவர்கள் இருவருமாக அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்ன விஷயங்கள் பேசுறாங்கன்னா, நல்ல புண்ணியம் தரக்கூடிய விதத்திலான நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி எல்லாம் நிறைய பேசுறாங்க. அப்போ கடைசியா பேசிட்டு விஸ்வாமித்திரர் விடைபெறுகின்ற நேரம் வருகின்ற பொழுது வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு நாமளும் ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்போ அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது. அதாவது இவ்வளவு நேரம் அமர்ந்து பேசின அந்த நல்ல விஷயங்களுக்கு என்ன புண்ணிய பலன் கிடைக்குதோ அந்த புண்ணிய பலனை விஸ்வாமித்திரருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ அதை விஸ்வாமித்திரர்கிட்ட நேரடியாகவே கேட்குறாரு. உடனே இதை கேட்டோடனே விஸ்வாமித்திரருடைய முகம் சுருங்கி போகுது. உடனே இதை கவனிச்ச வசிஷ்டர் கேட்குறாரு, நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த 1000 ஆண்டு தவப்பையனும் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல விஷயங்களை பேசுறதுக்கான அந்த புண்ணிய பலனும் எப்படி சமமாகும் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ விஸ்வாமித்திரர் அதை ஒத்துக்கொள்றாரு. அப்போ 2 பேருக்கு இடையில அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுது. அதாவது இது 2ல எது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குழப்பம் ஏற்படுது. உடனே இதை நாம பிரம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரம்மலோகத்துக்கு போறாங்க. அங்கே போய் பிரம்மா கிட்ட நடந்த விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. சொன்ன உடனே பிரம்மா சொல்றாரு, இந்த விஷயத்துல தீர்ப்பு சொல்றதுக்கு என்னால முடியல, நீங்க மகாவிஷ்ணு கிட்ட போய் சொல்லுங்க, முறையிடுங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கிட்ட அங்கே அனுப்பி வைக்கிறாரு. உடனே அவங்களும் மகாவிஷ்ணு கிட்ட வராங்க. வந்த உடனே மகாவிஷ்ணு சொல்றாரு, தவ வாழ்வில் என்னை விட சிவனுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்கு, அதனால நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தான் இதுக்கான சரியான விளக்கம் கிடைக்கும், ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கும், அதனால நீங்க அவர்கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அவங்க 2 பேரையும் சிவபெருமான் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் சிவபெருமான் கிட்ட வராங்க. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும்னா, சரியான தீர்ப்பு வேணும்னா நீங்க பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனை போய் நீங்க பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அப்போ விஸ்வாமித்திரர் வசிஷ்டரும் பாதாள லோகத்துக்கு வராங்க. வந்து ஆதிசேஷன் கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றாங்க. அப்போ ஆதிசேஷன் சொல்றாரு, இதுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லணும், அதனால நீங்க அது வரைக்கும் நான் செய்யக்கூடிய வேலையான இந்த பூலோகத்தை தாங்கும் பணியை நீங்க செஞ்சுட்டு இருங்க. அதாவது தலையில சுமக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும், அதனால நீங்க இதை ஆகாயத்தில் நிலைநிறுத்தி நீங்க சுமந்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே விஸ்வாமித்திரர் சொல்றாரு, நான் அந்த 1000 ஆண்டுகள் செய்த அந்த தவத்தினுடைய சக்தியை நான் இந்த பூமிக்கு கொடுக்குறேன், அப்போ அதன் பயனாக இந்த பூமி ஆகாயத்தில் நிலை பெற்று நின்று சுழலட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பூமி அசையவே இல்லை, அது அப்படியே ஆதிசேஷனுடைய தலையிலே நின்று சுழந்து கொண்டே இருக்குது. இதை பார்த்த வசிஷ்டர் சொல்றாரு, நாங்கள் பேசின அந்த நல்ல விஷயங்கள்னால என்ன புண்ணிய பலன் கிடைக்குதோ அந்த புண்ணிய பலனை நான் இந்த பூமிக்கு கொடுக்குறேன், அப்போ இந்த பூமி அந்தரத்தில் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இதை சொன்னதும் ஆதிசேஷனுடைய தலையில இருந்த பூமி அந்தரத்தில் போய் நின்று சுழலுது. உடனே ஆதிசேஷன் அந்த பூமியை எடுத்து தன்னுடைய தலையில வைத்துக்கொண்டு, சரி நீங்க 2 பேரும் புறப்படலாம், உங்களுக்கு சரியான தீர்ப்பு கிடைச்சாச்சு, நீங்க போய் வாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உடனே 2 பேரும் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரும் கேட்குறாங்க, நாங்க கேட்டதுக்கு நீங்க சரியான தீர்ப்பே சொல்லவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆதிசேஷன் சொல்றாரு, நீங்க உண்மையை நேரில் பார்த்த பிறகும் இதுல தீர்ப்பு சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லை. 1000 ஆண்டுகள் செய்த அந்த தவத்தினுடைய சக்திக்கு அசையாத பூமி, நீங்க 2 பேரும் அரை மணி நேரம் பேசின அந்த நல்ல விஷயங்களுக்கான அந்த புண்ணிய பலனுக்கு அசைஞ்சது பார்த்தீங்களா அது அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் அங்கே தீர்ப்பு சொல்றாரு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எது உயர்ந்தது அப்படின்னு நம்ம சிந்திச்சு ஒப்பிட்டு பார்த்து குறைத்து மதிப்பிடுவதை காட்டிலும் 2மே உயர்ந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் 2ல எது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவ எண்ணம் அங்கே ஏற்பட்ட காரணத்தால தான் இந்த கதையினுடைய தீர்ப்பு இப்படியாக இருக்கிறது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா, எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை கொண்டு ஒப்பிட்டு பார்த்து நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதையே நாம் இந்த கதையிலிருந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே போல மீண்டும் ஒரு அழகான கதையில நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.